இத பத்தி எல்லாம் தென்றல் கிட்ட சொல்லி என்ன காட்டி கொடுக்க போறேங்கிறியா? நான் தென்றல் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தா உங்க பரம்பரை ஜோசியர் கிட்ட இருந்து இந்த உண்மையை கறந்த அடுத்த நிமிஷமே தென்றலை சந்திச்சிருப்பேன். ஆனா ஏன் தெரியுமா நான் இன்னும் தென்றலை சந்திக்காம இருக்கேன்? இந்த கல்யாண விஷயத்துல நீங்க இன்னும் வேற என்னென்ன ரகசியத்தை எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். எல்லா ரகசியத்தையும் மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் தென்றல் கிட்ட தெரியப்படுத்துவேன். அதுக்கப்புறம் நீங்க இல்ல, நானே கெஞ்சினாலும் தென்றல் ஆகாஷ கட்டிக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர சம்மதிக்க மாட்டான். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன் கதைய முடிச்சிருக்கேன். எப்படியோ தப்பிச்சிட்ட. இத்தனை வருஷம் கழிச்சு தானா தேடி வந்து வீணா சீண்டி பார்க்காத. அப்புறம் உன்னை மட்டும் இல்ல, உன் பையனையும் தேடி கண்டுபிடிச்சு உரு தெரியாம அழிச்சிடுவேன். அப்படியா? வேண்டாம். என் வீட்டுல கல்யாண விசேஷம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால பாவம் போனா போகட்டுமேன்னு உன்னையும் உன் பிள்ளையும் விட்டு வச்சிருக்கேன். உயிர் மேல ஆசை இருந்தா உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இன்னைக்கே ஊருக்கு ஓடி போயிடு. இல்ல உன் உயிருக்கும் உன் புள்ள உயிருக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ரிஸ்கா? மாமியாரே, நான் கூட கொஞ்சம் சாஃப்டா தான் டீல் பண்ணுவேன். ஆனா என் புள்ள இருக்கானே, அவன் வேற மாதிரி. அனாவசியமா அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு தானா போய் அவன்கிட்ட சிக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற விஷயத்த ஸ்மெல் பண்ணி அடுத்த செகண்டே உங்க தோலை செதில் செதிலா செதுக்கி சினிமா போஸ்டர் ஒட்டுற மாதிரி பச தடவி ஒட்டிட்டு போயிடுவான். ஓஹோ, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. எங்கடா இருக்கீங்க? அம்மா, நாங்க என்னமா செய்யணும்? சாரதா கதையை முடிச்சிட்டுமா? அவ கதைய முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ பையனை நான் சந்திக்கணும். யாருமா அவன்? அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவன் யாரு, எங்க இருக்காங்கிறதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த சாரதாவை கடத்தி நம்ம காட்டு பங்களாவுக்கு கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அதுக்கப்புறம் அவளோட புள்ள தானா வந்து சிக்குவான். கண்டிப்பாமா. அப்புறம் நீங்க சாரதாவை கடத்தி வச்சிருக்கிற இடத்துல நடக்கிற சம்பவத்தை நான் லைவா பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா.
டேய், யாரா நீங்களா? எதுக்காக என்ன கடத்திருக்கீங்க? உன் பையன் யாருன்னு சொல்லு, அவன் எங்க இருக்கான்னு இப்ப சொல்ற. உயிர் மேல ஆசை இருந்தா உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இன்னைக்கே ஊருக்கு ஓடி போயிடு. இல்ல உன் உயிருக்கும் உன் புள்ள உயிருக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அப்போ அந்த ஆண்டாளம்மா சொல்லிதான் நீங்க என்ன கடத்திருக்கீங்க. ஆண்டாளம்மா, நீங்க மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கடத்தல் தொழில் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இப்ப கடத்திட்டா என் பையன் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருமா? ஏய், மரியாதையா உன் பையன் யாரு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. நீங்கள்லாம் ரவுடிங்க தானடா? அப்ப நீங்களே கண்டுபிடிங்க என் பையன் எங்க இருக்கான்னு. உங்ககிட்ட மரியாதை கேட்டா சொல்ல மாட்டல்ல? ஏய் விடு. ஐ சண்டன் போட்டிருக்குது, அதான உன் பையன் நம்பரு? ஹலோ, சொல்லுமா. ஏய் இப்ப எங்க இருக்க? ஹலோ, யார் நீங்க? ஏன் அம்மா போன் எப்படி உங்ககிட்ட? உன் அம்மாவை படப்பையில இருக்கிற காட்டு பங்களால கடத்தி வச்சிருக்கோம். புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடாத. டேய், யாரா நீ? எதுக்குடா என் அம்மாவை கடத்தி வச்சிருக்க? அத நேர்ல வந்து தெரிஞ்சுக்கடா. நான் 1/2 மணி நேரத்துல இங்க இருக்கணும் நீ, இல்லனா உங்க அம்மா உயிரோட பார்க்க முடியாது. டேய் டேய், ஹலோ ஹலோ. உன் பையனுக்கு போன் பண்ணியாச்சு, வந்துருவான். டேய், ஏன்டா இப்படி சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறீங்க? ஆ? எதுக்கு தேவையில்லாம என் பையனை இங்க வர சொன்னீங்க? அவன் இங்க வந்துட்டான்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஓவரா பில்டப் கொடுக்குற? உன் பையன் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா? அவன் அதுக்கும் மேல. அப்படியா? வரட்டும், பாத்துக்கலாம். என் பையன் வந்துட்டான். போச்சு. இவனா இவனா சாரதாவோட பையன்? அப்போ இவன் தான் என் முத பேரனா? ஐய, அம்மா, உங்களை கடத்தி கட்டி வச்சிருக்காங்களா? சொல்லுங்கம்மா, யாரு உங்களை கடத்தினது? உங்களை கடத்தின காளி பசங்களை அடிச்சு உதச்சி அவங்க இடுப்பில் மண்ண உருக்கி முறுக்கி இந்த காலடியில போட்டு நான் உங்களை காப்பாத்தல. இது வரைக்கும் காப்பாத்தல. வந்த உடனே ஃபைட் பண்ணி காப்பாத்துறதுக்கு நான் சூப்பர் ஸ்டாரா? ஸ்மால் ஸ்டார்மா. சொல்லுங்கம்மா, யாரு உங்களை கடத்தினது? கண்ணாடியை காட்டிட்டு பாரு. ஏமா, வாட் a சர்ப்ரைஸ்! உங்களை நீங்களே கடத்திக்கிட்டீங்களா? ஏய் மூதேவி, பின்னாடி பாரு. 1 மினிட்மா. அம்மா, பின்னாடி யாருமே இல்லையேமா. டேய் தம்பி, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க தான் கடத்தணும். ஓ, நீங்க தான் கடத்தினீங்களா? ஏன்டா கடத்தினீங்க? இப்படி வந்து நில்லுப்பா. அப்படி என்ன சொல்லுவியா? சரி, நின்னுறேன். சொல்லு. அம்மா! அப்பா! அட்ரா. அட
அம்மா, இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில சீரியல்ல வர அம்மா மாதிரியே சொல்றியேம்மா? டேய் அட்ரா ஐயோ, டேய், இருக்கடா. ஏய் யாரா உன்ன யாரா டேய், அவங்களை கேளுடா குண்டா. போடா. என்ன அடிக்கிறீங்க டேய், இருக்கடா. டேய், பாத்துடா. சொல்றா, ஏய். போடா, ஐ, இப்ப வந்துட்டான்டா என் பையன். இவன் தான் சாரதாவோட பையனா? என்ட்ரி. ஆஹா, சுத்த ஆரம்பிச்சானுங்களே. டேய், அது வயசு பொண்ணு இல்லடா, வயசு பையன். அட்ரா ஒண்ணு அவுட்டு. ரெஸ்லிங் பாப்பான்னு நினைக்கிறேன். என்னமா பண்றான்? அம்மா, அம்மா யாருமா இவனுங்க? எதுக்காக உங்களை கடத்தினானுங்க? அவனுங்க கிட்ட என்ன கடத்த சொல்லி அனுப்பி வச்ச கோழை அந்த கேமரா வழியா இங்க நடக்கிறத பாத்துட்டு தான் இருக்கு. அம்மா யாருமா அது? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். வேண்டப்பட்டவங்கன்னா யாருமா? ஏன் அவசரப்படுற? அவங்க யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு தானாவே தெரிய வரும். அந்த கேமராவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்க கோழை யாருன்னு நீ சொல்லலைனாலும் பரவாயில்ல. ஆனா எதுக்காக அவன் உன்னை ஆளை வச்சு கடத்தினான்னாவது சொல்லலாம்ல? அவங்க என் புள்ள யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அதுக்காகத்தான் இப்படி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பண்ணிருக்காங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? இவன் தான் நான் பெத்த சிங்கக்குட்டி சித்து. உங்க தயவு இல்லாம, உங்க புள்ளையோட தயவு இல்லாம ஒத்த மனுஷியா நின்னு என் புள்ளைய நான் பெத்து அத நல்லபடியா வளர்த்து சிங்கக்குட்டி மாதிரி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். டேய், நீ யாருங்கிறத என் அம்மா என்கிட்ட சொல்லலைனாலும் நானாவே சீக்கிரம் உன்னை கண்டுபிடிப்பேன். இன்னொரு முறை என் அம்மா இப்படி சீண்டி பார்த்தேன்னு வையேன், இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிருவேன். இந்த சித்து தான் சாரதாவோட பையன் தெரிஞ்சிருந்தா ஆகாஷையும் தென்றலையும் இவன் பக்கத்திலேயே நெருங்க விட்டுருக்க மாட்டேனே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பையனை பார்க்க ஆசைப்படாதீங்க. இப்ப பாத்தீங்களா என் பையனை நான் எப்படி சிங்கம் மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்க தான் என்ன கடத்துனீங்கங்கிற உண்மையை மட்டும் நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் நடக்கிற கதையே வேற. இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. வரேன். ஒரு நிமிஷம். அப்போ உன் புள்ள சித்துவ தென்றலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்க. அப்படிதான் வச்சுக்கங்களேன். ஓ, இத தைரியமா என்கிட்ட ஒத்துக்க வேற செய்யறியா? உங்ககிட்ட எனக்கு என்ன பயம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பையன் சித்து தென்றல உயிருக்குயிரா லவ் பண்றான். என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். சித்து அவனோட காதல தென்றல் கிட்ட தெரியப்படுத்திட்டான். ஆனா தென்றல் தனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டதுனால என் பையன் காதலை ஏத்துக்கல. ஆனாலும் என் பையன் இன்னும் தென்றல் மேல காதலோடு தான் இருக்கான். அதனாலதான் அவன் இன்னும் தென்றலோட சேர்ந்து அதே எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தென்றல என் பையனுக்கு மட்டும் இல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நான் முதல்ல ஊர்ல பார்த்தப்பவே அவ எனக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். தென்றலை எனக்கும் பிடிச்சிருக்கு, என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை விட்டு கொடுப்பேன்? அதுவும் உங்க குடும்பத்துக்கு. அப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். நிச்சயம் மாட்டேன். நான் உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் நீங்க நடத்த நினைக்கிற கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து தென்றலை என் பையன் சித்துவுக்கு நிச்சயம் கட்டி வச்சே தீருவேன். உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் நீங்க நடத்த நினைக்கிற கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து தென்றலை என் பையன் சித்துவுக்கு நிச்சயம் கட்டி வச்சே தீருவேன். உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் சாரதா, இந்த ஆண்டாளோட பவர் தெரியாம இப்படி வலிய வந்து சிக்கிக்கிட்டியடி. இனி இருக்குடி உனக்கு.